உங்கள் மேலே கை வச்சுட்டாரு. இங்கே அதை போய் ஐயா, இவன் பேர் கருணா. இவன் தான் வேலு பிடிச்சி கொடுத்தான். ஃபாரஸ்ட் கார்டு போஸ்டிங்காக பல தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றது தான் சார் என்னுடைய ஒரே ஆம்பிஷன். குட். காடு எவ்வளோ முக்கியம், இது என் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சட்டத்தை விடுங்க, காடு தான் அரண்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரே சொல்லி. மணிநீர் மண்ணு மலையும் மணிநிலர் காடும் உடையது அரண். வெரி குட். ரேஞ்சரு ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதுங்கய்யா. ஏன் படிச்செல்லாம் மறந்து போச்சா? படித்தாதானங்கய்யா மறக்கிறதுக்கு. 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 25 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்தேன். எல்லாம் ப்ரொமோஷன் தானங்கய்யா. ஓகே தம்பி, என் கூட இன்ஃபார்மராக ஒர்க் பண்ணுறியா? எஸ் சார். ஓகே ரேஞ்சர், நாளைக்கே டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி. சரி, வரட்டுங்களையா? ம். செட்டியார, என்னப்பா கடையில வர போடுவானே அந்த வேலை பையன் அந்த நாட்டை திருடி ஃபாரஸ்ட்ல மாட்டிட்டானா. சமத்த பின்னி எடுத்துட்டாங்க. அவன் ரொம்ப நல்ல பையனாச்சப்பா. அட நீங்க ஒண்ணு, பணத்தாசை யார விட்டுச்சு? ஏய்யா, உனக்கு இன்னும் அந்த வியாதி போடலையா? ஒரு மண்டல மருந்து சாப்பிட சொன்னானே, சாப்பிட்டியா? சாப்பிடல. சரக்கடிச்சு விட்டியோ? மூளை முடுக்கெல்லாம் சாராய கடையை திறந்து வச்சா நீ மட்டும் என்ன பண்ண போகிற? நீ தான் வேலுவாப்பா. ஏய்யா, ஏன் அவனுக்கு சரியாக காது கேட்காதோ? கோர்ட்டில் என்ன சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு வர மாட்டியலோ? அடித்தாங்களாப்பா? ஆமான்னு சொல்லுடா. இவனை ஒரு 15 நாள் சேலம் சிறையில் அடைக்க உத்தரவிடுறேன். இந்தாங்க செட்டியாரு. ஏண்டா இப்படி ஒரு ஆண்டா சாம்பார் குடிச்சு என் உயிர் எடுக்கிறத விட காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணினா வந்தவ வாக்கி ருசியா வடிச்சு போடுவாளா இல்லையா? ஏதை நம்பி கல்யாணம் பண்ற செட்டியாரு? எதை நம்பி கல்யாணம் பண்றதா? வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீம்பார் கையா. செட்டியாரு, நான் கூட தான் 4 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போனேன். நீ அது வரைக்கும் அதே வேலையை தானே இருந்த? சோறு போடுறாங்க, சோறு போடுறாங்க, இந்த சோறுன கட்ட பாடம் வாய் மூட்டு வாங்கியா. போயா போ. யோ கூத்தாடி, போ போ போ. பல்லக்கெல்லாம் உடைச்சி பேத்துடுவேன். ஒழுங்கா வரிசையில இன்னும் சோத்தை வாங்கி அனுப்போம். சோறு போடுறாங்க. ஏன்னா எதுக்கு நான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ கெடுபடி ஆகுது? புதுசாக ஒரு கைதி கடலூர் ஜெயிலேருந்து வராராம், அதனால தான் இந்த கெடுபிடி. நான் சொன்னேன்ல, புது கைதி இவர் தான். இங்கே கியூலெல்லாம் நிற்க வேண்டியதில்லை, தனியாக போய் வாங்கிக்கலாம். சட்டத்தை மதிக்கணும். வேகமா வா. எல்லாரையும் சீக்கிரம் அனுப்பிச்சுடு. நீங்க வேணும்னா தனியா உட்காந்து சாப்பிடுங்க. வேணாங்க, நான் மற்ற கைதிகளோட ஒன்றா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் ஜட்ஜிக்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டேன். நான் தனியாக இருக்க விரும்பலை. ஏய், இப்படி போய் உட்காருப்போ. வணக்கம், என் பேர் நந்தா. என் பேர் வேலுண்ணா. உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், ஏன் கத்திரிக்காயை ஒதுக்கி வச்சுருக்கீங்க? கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது, அது இல்லாமல் அதில் புழு இருக்குது, அதான். இந்த கத்திரிக்காயில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் புழு இருக்க கத்திரிக்காயில் தான் நச்சுத்தன்மை இருக்காது. புழுவை தூக்கி போட்டு சாப்பிடுங்க. அப்போ நல்ல கத்திரிக்காய்னு வாங்குறதெல்லாம் விஷம் தானா? அதில் என்ன சந்தேகம்? கத்திரிக்காய் மட்டும் இல்லை, விலையை அதிகமாக கொடுத்து தேடி தேடி விஷத்தை தானே வாங்கி தின்றோம். சாப்பிடுங்க. கூட்டம் கூட்டமாக மக்களோடவே இருந்து பழக்கமாயிடுச்சு. என்னால் தனிமை சிறையில் இருக்க முடியல.
அதனால தான் ஜட்ஜிக்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களோடவே இருக்கலான்னு வந்துட்டேன். தம்பி கொஞ்சம் நவுந்து உட்காரப்பா. தம்பிக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லைண்ணே. நல்ல பழக்கம். பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும். நிச்சயமா. தம்பி அண்ணாமலை, ஒரு பீடி இருந்தால் கூட பாருண்டு இழு இழுக்கிறதுக்கு. கொடுக்க முடியாது போயா, என்கிட்ட இருக்கிறதே ஒரே பீடி தான். ஏன் தாத்தா ஊர்பட்ட தத்துவம் பேசுகிற? போய் எச்சி பிடிக்கு இப்படி கஞ்சிற? நான் தான் சொன்னேன்ல, பீடி சுயமரியாதை இழக்க வச்சுருன்னு.